அதிமுக ஆட்சியில் சென்னை கடற்கரையிலும் தூத்துக்குடியிலும் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் அவர்களின் நலனை காக்க தவறியதாகவும் அதிமுக மீது குற்றச்சாட்டை முன்வைத்து திமுக அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைப்பில் இருக்கிறார். பேசுவோம். கோகுல், கூடுதல் விவரங்கள். அதிமுக ஆட்சியில சென்னை கடற்கரையிலும் தூத்துக்குடியிலும் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். ராமநாதபுரம் கூட்டத்தில் இலங்கையால் மீனவர்கள் தாக்கப்படாமல் பாதுகாப்பேன் என வாக்குறுதி அளித்த மோடி எதையும் செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை திமுக தரப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பு உதவித்தொகை 5000 என்பது 6000 உயர்த்தி வழங்கப்பட்டிருப்பதும், அதே போல 5,51,000 மீனவர் குடும்பங்களுக்கு 333 கோடி ரூபாய் திமுக ஆட்சியில் வழங்கப்பட்டிருப்பதும், மீனவர்கள் பாதுகாப்பு குறித்து முக்கியமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும், தமிழ்நாட்டில் விவசாயம் நெசவு தொழில்களுக்கு அடுத்தபடியாக மீன்பிடி தொழில் அமைந்துள்ளது. இந்த மீன்பிடி தொழிலுக்கு துன்ப துயரங்களை ஏற்று புயல் மழை காலங்களிலும் பாதிப்புகளுக்கு ஆளாகி வரும் மீனவர்களை காப்பதிலும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடக்க காலத்திலிருந்தே சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக திமுகவுடைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல மீனவர் நலனுக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய சாதனைகள் குறித்தெல்லாம் தொடர்ந்து இந்த அறிக்கையில் திமுக தரப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல 1989 மீனவ சமுதாய மக்களை மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவில் சேர்த்து மீனவ சமுதாய இளைஞர்கள் உயர்கல்வியில் கற்று வேலைவாய்ப்புகளை பெற திமுக அரசு உறுதுணையாக இருந்ததாக பல்வேறு திட்டங்கள் குறித்தும் மீனவர் சமுதாயத்துக்கு மக்களுக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நன்மைகள் குறித்தெல்லாம் திமுக தரப்பில் அறிக்கையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை அளித்தமைக்கு நன்றி கோகுல்.